மீடியமான எக்ஸ்பெக்டேஷன் நல்லா விஜய் ஃபேன் நானே சொல்றேன் நல்லா தான் இருக்கு. நல்லா தாங்க இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்லேருந்து நல்லா ஸ்பீடாகவே போயிடுச்சு. ஹாலிவுட் ரேஞ்சுக்கு கேமரா எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு லேக் மார்க் தான் இருக்குது. பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் நிஜவே நல்லாவே இருக்குது படம். படம் சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி இப்போ ஜிபியூ லெவல் இப்போ வந்து ரிலீஸ் ஆயிருந்தா அது வேற மாதிரி இருக்கும். நல்லா இருக்கு படம் வேற லெவலு. ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ஸ்லோவா போகுது. அதுக்கப்புறம் அக்ஷின்னு வருது. படம் இன்டர்வலுக்கு முன்னாடி நல்ல ட்விஸ்ட் இருக்கு. நல்ல ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் அப்படியே வச்சு எடுத்துட்டு போறாங்க. நல்லா ஆக்டிங். ஏகே தளபதி ஃபேனா சொல்றேன். ஏகே ஒரு மாசு. இவர் வந்து ஊமை. இவர் வந்து என் கூட தான் படம் பார்க்க வந்தாரு. கார் ஃபைட் சீன் சூப்பரா இருந்துச்சு. த்ரிஷா ஓஜிஆர் இருந்தாங்க. த்ரிஷாக்காக தான் படத்துக்கே வந்தாரு. ஃபைட் சீன்ஸ் எல்லாமே படத்துல சூப்பரா இருந்துச்சு. சார் படம் நல்லா இருக்கு. ஓகே நல்லா ஸோ நிறைய பேர் ஃபேன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்ற மாதிரி இல்லை சார். மியூசிக் சைடு ஆர்ஆர் நல்லா இருக்கு. பட் சாங்ஸ் பெருசாக இல்லை. ஆர்ஆர் நல்லா இருக்கு. அஜித் சார் 2 வருஷம் கழிச்சு திரும்பி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லா இருக்காரு. வித்தியாசமா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இருக்கு. பரவாயில்ல ப்ரோ ஓரளவுக்கு. நான் சொல்ல வர்றாருன்னா சாட்டா பொண்டாட்டியை நல்லா வச்சு பார்த்துக்கோங்க அவ்வளோதான். அதுதான் சொல்ல வர்றாரு. ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக போகிறதுனால அதனால கொஞ்சம் கடுப்பாக இருக்கு. அதான் படம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் மியூசிக் கொஞ்சம் பரவாயில்ல ப்ரோ. நல்லா இருக்கு அதெல்லாம். ஆனால் அதான் 2 வருஷம் கழிச்சு படம் இருக்கா அவ்வளோவா பிடிக்கல. அவ்வளோதான் சொல்ல முடியும். ஓரளவுக்கு ப்ரோ அவ்வளோதான். இவர் கேளுங்க. அவர் தலை ஃபேன் தான். தளபதி ஃபேன் தான். ஓகே தான் ப்ரோ. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. பேசிக்காக ஒன் டைம் வாட்ச் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோ. செகண்ட் ஹாஃப் பார்க்கலாம். நான் செகண்ட் ஷோ பார்க்க ஏதோ மெசேஜ் இருக்கு புரியுன்றாங்க. பட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல யாராலையும். ஆவரேஜாக இருக்கு. ஒன் டைம் வாட்ச் தான். மியூசிக் அனிருத் பிரிச்சுட்டாப்புல. அது எல்லா படத்தையும் வர மாதிரி தான் பண்ணியிருக்காப்புல. பட் கதை வைஸ் சரியா எடுத்துட்டு போகலன்ற மாதிரி தான் தோணுது. நேர்கொண்ட பார்வையாச்சும் கொஞ்சம் மெசேஜ் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இதுல என்னதான் சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்க முடியல. நான் செகண்ட் ஷோ பார்க்குறது தெரியும். பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. 1.5 வருஷத்துக்கு சாக்ரிஃபைஷனா இல்லை ஓப்பனா சொல்லணும். அவ்வளோதான். ஒன் டைம் பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே எல்லாமே ஓகே தான். கதை வைஸ் என்ன சொல்ல வராங்கன்னு அவ்வளோவா புரியல. லவ் வைஸும் அவ்வளோவா எனக்கு ஒன்றும் செட் ஆன மாதிரி தெரியல. மியூசிக்காக ஸ்க்ரீன் பிளே வச்சுனா பார்க்கலாம். வேற எதுவும் பெருசாக இல்லை. படம் நல்லா இருக்குண்ணா. ஏற்கனவே ஒரு இங்கிலீஷ் படம் டப்பிங் இது. அஜித் சார் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்காரு ஓவர் அஜித் சார். ஃபைட்டு ஆக்ஷன் கிங்கும் சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த இமேஜை கூட தலா பார்க்காம வச்சிருக்காரு. ஃபைட் சீன்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. படம் கமெண்ட் சொல்ல கூட நல்லா இருக்கு. படம் உண்மையாகவே நல்லா இருக்கு. அப்புறம் தலைக்கு பத்மபூஷன் அவார்டு கொடுத்துருக்காங்க. மத்திய கவர்மெண்ட்டுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தலா ரொம்ப வாழ்ந்திருக்காரு. ரொம்ப கண்ணாமனா ரிஸ்க் எடுத்துக்காரு ஃபைட் சீன்லாம். இதில் பாலிட்டிக்ஸ் பண்ண வேணாம். நிறைய பேர் இந்த பத்மபூஷன் விருதை பாலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க. தயவுசெய்து யாரும் பாலிட்டிக்ஸ் பண்ணக்கூடாது. மற்றபடி நோ கமெண்ட்ஸ். நல்லா சூப்பராக இருக்கு படம். அனிருத் மியூசிக் சூப்பராக இருக்கு. தாரமான அனிருத் மியூசிக் பிஜிஎம் எல்லாம் சூப்பராக இருக்கு. தலை தான். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஜானராகவே பார்த்து பழகப்பட்டுக்கிறோம். அதுலேருந்து இது மாறுபட்டு வந்திருக்கிற கதை. இதெல்லாம் நம்ம வரவேற்கணும். இந்த மாதிரி படத்தெல்லாம் படத்துக்கு என்ன தேவையோ அதான் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து யோகி பாபு சந்தானம் இதில் காமெடி படம் சொல்லி இதை புரிய வைக்க முடியாது மக்களை. இந்த படத்துக்கான என்ன பண்ணமோ புட்டேஷனும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி படம் தான் இன்னைக்கு அப்புறம் வரணும். இது மாதிரி படம் தான் வரணும். என்ன தேவையோ அது கண்டிப்பாக சூப்பராக பண்ணியிருக்காரு. காமன் மேனாக நல்ல படம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இப்போ சுச்சுவேஷன் டைவர்ஸு சின்ன விஷயத்துக்கெல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி டைவர்ஸ் இதெல்லாம் வருது. அதெல்லாம் தவிர்க்கணும். என்ன இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அது கடந்து வரணுன்றது தான். நல்லா பண்ணியிருக்காரு. படத்துக்கு என்னவோ அது நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே மியூசிக் அனிருத்லாம் பின்னியிருக்காரு. அஜித்தோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது. அருமையாக பண்ணியிருக்காங்க. ஒன்றும் நம்ம அந்த படம் பார்த்து பழகலை. அதனால இது உங்களுக்கு புதுசாக தெரியுது. அஜித்னா 4 பாட்டு வரணும், குத்து சாங்கு இப்படியே எதிர்பார்த்து நம்மளை ஏமாத்திருக்காங்க. ஆனால் இந்த படம் புதுசாக நம்மளுக்கு ஒரு நல்ல ஜானரை கொடுத்துருக்கு. சூப்பராக இருக்கு. அது 1-2 பேர் விஜய் ஃபேன் பேரை சொல்லிட்டு அஜித் ஃபேன்ஸ் பேரை சொல்லிட்டு அடிச்சுட்டு இருக்கிறானுங்க. ஒரு ட்ரூ லாயல் ஃபேன்ஸ்க்கு தெரியும் விஜய் நாங்கள் எப்படி பார்க்குறோம், அஜித் எப்படி பார்க்குறோன்னு எனக்கு தெரியும். ஸோ படமா பாருங்க. பயங்கரமா இருக்கு. அதாவது ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கு. ஆனால் ஒரு ரிப்பீட்டடா பீஜமா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. மற்றபடி அந்த சீனுக்கு அந்த பீஜம் தேவைதான்.
நான் நினைச்சிருந்தேன் எப்படா அந்த பாட்டு வரும், பத்திக்கிச்சு அந்த பாட்டு வரும் நாங்க எதிர்பார்த்திருந்தோம். கரெக்டா அந்த எலிவேஷன் சீனுக்கு வச்சிருந்தாங்க பயமா இருந்துச்சு.